அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமண்ட் நெக் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவுனா ஷோல்ட்ரு 6, நெக்கு 3, ஆம்கோல் 6 அந்த அளவு தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ஷேப்பு வரைஞ்சி அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்கள் அளவு. இது போல் லைனிங் துணியை வச்சு அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கார்னர்லாம் அப்படியே நாச் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி லைனிங் ப்ளவுஸ் மேலே ஓரமாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. ப்ளவுஸை அப்படியே திருப்பி ஓரமாக தையல் போட்டுடலாம். இந்த கார்னர் சைடு வரும்பொழுதெல்லாம் அழகாக போடுங்க. இப்போ நம்ம பார்டரை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு உள்ளே மடக்கி வச்சு தைச்சிக்கோங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் அதே போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி வச்சு தைச்சிக்கோங்க. 1 இன்ச்சு அளவு தான் பார்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ 2 இன்ச்சும் வச்சுக்கலாம், 3 இன்ச்சும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த போல் வச்சுக்கோங்க. இது வந்து 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் துணி மேலே வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பாருங்கள். இந்த கார்னர் வரும் பொழுது அப்படியே ஒரு விரலால் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க. அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ மார்க் பண்ணுறதுக்கு மேலேயே தையல் போட்டுருங்க. ½ இன்ச்சிலேருந்து அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பு கிடைக்கும். இதே போல் இன்னும் 2 சைடும் அதே போல் தைச்சிக்கோங்க. இது போல் வி ஷேப் அழகாக வந்துடும். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு பார்க்கலாம். இந்த கார்னரில் வந்து அழகாக பதிஞ்சு உட்காரணும். அழகாக பதியுது. இப்படி கை பிடிச்சிக்கிட்டே இன்னும் ஒரு சைடும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு அதே போல் நல்லா ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்படியே இது துணியை மடக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மடக்குங்க. மடக்கிட்டு அப்படியே கிராஸாக தையல் போட்டுடுங்க. மார்க் பண்ணி அப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. அதே போல் இந்த பக்கமும் அதே போலே செய்யணும். ஒரு 1/2 இன்ச்சு மடக்கிட்டு கிராஸாக கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ எல்லா கார்னரும் ஒழுங்காக வருதா பார்த்துக்கோங்க. இப்போ நாம் அதை மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஓரமாகவே தையல் போடுங்க.
இந்த கார்னர் வரும் பொழுது ஊசியை அப்படியே உள்ளே குத்தி நிறுத்திடுங்க. அப்படியே திருப்புங்க, துணி விலகாமல் இருக்கும். இது போல் இன்னும் 2 சைடும் அதே போல் தைச்சிக்கலாம். கார்னர் வரும் பொழுது அப்படியே நிறுத்திடுங்க. இப்போ திருப்பிக்கோங்க. ஓரமாகவே தையல் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு பக்கமும் அதே போல் தைச்சிக்கலாம். ஓரமாகவே தையல் போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் போடுங்க. இந்த கார்னர் வரும் பொழுது நம்ம மடித்து விட்டோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் 2 பக்கமும் போட்டுக்கோங்க. நம்மளோட லெஜண்ட் ஃபேஷன் சேனல்லே ஜுவல்லரி ஷாப்பு பற்றியும் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.